ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்பயும் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன மினி பிளாகாட்ட போடுறேன். நாளைக்கு லாங் வீடியோவாட்ட ஓரளவுக்கு லாங் வீடியோவாட்ட போடுறேன். ஸோ காலையில் இது சண்டே எடுத்தது, போன சண்டே எடுத்தது. ஸோ எந்திரிச்சோன்னே காஃபி போட்டேன். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கையும் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சிட்டேன். சீக்கிரமாகவும் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதனால் பொறுமையாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே காஃபி குடித்தேன். எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்ட்டாக ஒரு ரிலாக்ஸ்டாக ஓரளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் நான் ஃபேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒத்துப்போன்னு சொல்ல முடியாது. மேரேஜ் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைலேருந்து நம்ம வேறு மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணியிருப்போம். எனக்கு அதுபடி பார்க்குறப்போ இந்த லைஃப் பெஸ்ட்டு, பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருந்தப்போ கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்பா அம்மா கொஞ்சம் அடிக்கிறது. எனக்கு பொதுவாக பிள்ளைங்களை அடிக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் அவங்கள குறையும் சொல்ல முடியாது. சேட்டை பண்ணுறனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க அடிச்சிருக்கலாம். பட் எனக்கு என் பையனை அந்த மாதிரி நான் கை நீட்டி அடிக்கக்கூடாது, கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். யாரையுமே அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. பொதுவாக யாரையுமே அடிக்கக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அது நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது அடிச்சிட்டா இப்படி இருக்கும், மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சில பேரண்ட்ஸால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அடிக்கிறாங்க, புரியுது. ஆனால் எனக்கு பை டிஃபால்ட்டாக அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடிக்கக்கூடாது, அடித்தா வலிக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் அதை எப்பயுமே என் பையனுக்கு அதை காட்டக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சண்டே காலையில் எப்பயுமே பூரி செய்வேன். ஸோ எப்பயும் போல் பூரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கெல்லாம் சின்ன வயசில் இந்தளவுக்கு நிறையெல்லாம் சாப்பிட்டதில்லை, ஓரளவுக்கு சாப்பிடுவேன். அப்போ இந்த பூரியெல்லாம் எனக்கு விஷ் லிஸ்ட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அது வந்துச்சு, நல்லா சாப்பிட்ணுன்னு தோண ஆரம்பிச்சிது. ஆனால் அதனால எனக்கு வெயிட்லாம் போட்டதில்லை. சின்ன ஒரு காலேஜ் வரைக்குமே எனக்கு நான் ஒர்க் போகிற வரைக்குமே எனக்கு அந்தளவுக்கு வெயிட் போடலை. அதுக்கப்புறம் நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறப்ப தான் உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குறையலாம், ஆனால் எக்ஸசைஸ் தான் பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபுட் கண்ட்ரோலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குளுக்கோஸ் போட்டு குடித்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ குளுக்கோஸு, கஞ்சி தண்ணி அந்த மாதிரி குடித்தேன்னா, மோர் அதெல்லாம் குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் அது குடித்தேன். அதுக்கப்புறம் சுண்டல் நைட்லேயே ஊற வச்சுட்டேன், அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலான்னு. ஸோ கொடுத்துட்டு நைட்டில் ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே செய்கிறது உண்டு. ப்ரெட்டில் காஃபி ஊற்றி, காஃபி இல்லைன்னா டீ, அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு அது பிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் சிலருக்கு பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அது குளு குளுன்னு ஆயிரும். ஸோ பார்த்திங்களா கன்சிஸ்டன்சி, அதை நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரில. ஜஸ்ட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ப்ரெட்டில், அதாவது நம்ம ப்ரெட்டை பாலில் தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட். சின்ன வயசுலேருந்து பன்னில் ஊற்றி சாப்பிடுவேன். பன்னில் இருக்க அந்த மேல் தோலை மட்டும் பிச்சுட்டு அதில் காஃபி ஊற்றி சாப்பிட்றது உண்டு. ஸோ சன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். உடச்சிட்டு ஆன் பண்ண இன்றைக்குமே
இந்தா கைகள் எப்படி இங்கே வைக்கணும். இந்த வேர் காட்டு ஆன் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சண்டே, நாளைக்கு வந்து என்னோடய சண்டே விலாக் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும்.